கந்தரோ தியாரா ரபலோ ரிகா சகரபா ஹாதுரா கத்தியாரபா. கட்டப்பட்டு போன நிலைமை. உன் மேல தரிசனத்தை பாரு. எவ்வளவு பெரிய அழைப்பு, எவ்வளவு பெரிய தரிசனம், எவ்வளவு பெரிய திட்டம். கொண்டு போய் ஒரு அறைக்குள்ள பூட்டி போட்டது மாதிரி. ஜாதிகளுக்கு உன்னை ஒளியா வைக்கிறேன்னு சொன்ன சில பாத்திரங்கள் ஒரு இருட்டறையில கிடக்கிறது மாதிரி. யாருக்கு முன்னாடி முகத்தை கூட காண்பிக்க முடியாம கூனி குறுகி போய் இந்த வார்த்தையை பேசும்போது ஆவியானவர் தெளிவா சொல்றாங்க, இன்னைக்கு வானம் அவர்களுக்காய் திறக்கப்பட போகிறது. உன் கைகள்ல கட்டியிருந்த அந்த கட்டுகை, உன்னை கட்டியிருந்த அந்த கட்டுகை இன்றைக்கு தெறிப்புண்டு போக போகிறது. இன்னைக்கு கர்த்தர் வெளிப்பட பண்ண போகிறார். எந்த ஜனங்களுக்கு முன்னாடி உன் முகத்தை பார்க்காம இருந்தாங்களோ அவர்கள் மறுபடியும் உன் முகத்தை காண போகிறார்கள். தேவன் வெளியே கொண்டு வருகிறார். சில வாலிப பிள்ளைகள் பெற்றுக்கோங்க அபிஷேகத்தை, பெற்றுக்கோங்க பெற்றுக்கோங்க பெற்றுக்கோங்க. ஒரு அக்கினி விளட்டும், அக்கினி விளட்டும். ரபா ஷகரா துரகபா ரீதா ரகா தரகபா ரீபா சந்தரபா. அக்கினி விழுவதாக, அக்கினி விழுவதாக, அக்கினி விழுவதாக. ஷியாரா கதுரபா ரபா கதரபா. நல்ல கைகளை தட்டி கண்ணை திறந்து வேடிக்கை பார்த்தா ஒண்ணு நடக்காது. கண்ணை மூடி ஜெபமனு. அபிஷேகம், அபிஷேகம், அபிஷேகம். சிலர் மேல பலமா, சிலர் மேல பலமா, சிலர் மேல பலமா. ஷகரா தரகலா தரா ஆரா கதுரபாசி ரியாந்தரபா. பேசக்கூடாதபடி உன் நாவுகளை கட்டியிருந்த சில கட்டுகள் இன்றைக்கு உடைந்து விழுகிறது. மேல்வாயோடு ஒட்டி போன நாவுகளை கர்த்தர் திறக்கிறார். இனி தைரியமா சில ஜனத்துக்கு முன்னாடி கர்த்தர் பேச வைப்பார். ஹாஷியா கரோ காந்தா ராகதரா ரேகா ஷகரபா ரபலா துரகபா ரேகோசியாரபா. அடையாளப்படுத்த போகிறார், அடையாளப்படுத்த போகிறார். என் தாசனாகிய எசேக்கியேலே, உன்னை ஜனத்திற்கு அடையாளமாக்கினேன், உன்னை ஜனத்திற்கு அடையாளமாக்கினேன், உன்னை ஜனத்திற்கு அடையாளமாக்கினேன். ஆவியானவர் சொல்லி சொல்லி சொல்லுகிறார், எசேக்கியேலே, எசேக்கியேலே, நீ வாய் திறக்கப்பட போகிறது. ஷாபரோ லா துரா ரீபஹந்துரதர கதரபா ரியாபஹ ஷகரபோ. அவன் காலையில் கர்த்தருடைய வார்த்தையை பேசினார். மாலையில் எசேக்கியேலின் மனைவி மரித்து போனார். யாருகிட்ட போய் பேச முடியும் என் கூட கர்த்தர் இருக்கிறார் என்று? உன் வீட்டில் ஏன் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு? நீ பிரசங்கிக்கிறவன் தானே, நீ தீர்க்கதரிசி தானே, நீ தரிசனம் பார்க்கிறவன் தானே, நீ ஊழியக்காரன் தானே, ஏன் உன் மனைவி செத்து போனா? ஆண்டவர் சொல்றாங்க, தப்பி மீந்த ஒருவன் உன்னிடத்தில் வந்து ஒரு செய்தி அறிவிப்பான். எருசலேமின் 3ஆம் முற்றுகை நிறைவேறிற்று என்று அந்த செய்தி உன் காதுகளுக்கு வரும்போதே மறுபடியும் உன் நாவுகளை நான் திறப்பேன். இந்த ஜனத்தோட நீ பேச ஆரம்பிப்ப. எந்த இடத்துல உன் நாவுகள் பேசக்கூடாதபடி கூனி குறுகி போனாயோ இன்றைக்கு கர்த்தர் மறுபடியும் அந்த நாவுகளை திறக்க பண்ண போகிறார். இனி மாம்சத்தில் அல்ல, பரலோகம் உனக்காய் இறங்கி சில காரியங்களை செய்ய தொடங்க போகிறது. விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல கைகளை தட்டி ஆவியை நிரம்பி அபிஷேகம் ஷகரா துரகபா பெற்றுக்கோ பெற்றுக்கோ. ஒரு அக்கினி விழுகிறது. ஷகதா ரகபா ரந்தரலா துரகபா. நாவுகள் திறக்கப்படுகிறது. மறுபடியும் தீர்க்க தரிசனம், மறுபடியும் பற்பல வாசகை, மறுபடியும் வெளிப்பாட்டு வழங்கு, மறுபடியும் தரிசனம். இனி நீ கட்டப்பட்டிருக்க போகிறது இல்லை. கர்த்தர் கட்டுகளை அவிழ்க்கிறார். வெளிப்படு வெளிப்படு வெளிப்படு. ஷரகதரபா ரியாஹன் தரகபா ஹோஷியா கரபா. எலியாவின் சோர்வை போக்கும்படி பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வந்தது போல யோசேப்பு எந்த வழியில் போக வேண்டும் என்று தீர்மானிக்க முடியாமல் அவன் தடுமாறிக் கொண்டிருந்த போது ஒரு தூதன் சொப்பனத்தில் தோன்றி சரியான பாதையை தேர்ந்தெடுக்க வைத்தது போல
பேதுருவின் கைகள் கட்டப்பட்டிருந்த போது ஒரு தூதன் வந்து அவனுடைய சங்கிலிகளை எல்லாம் தெரிப்புண்டு போக பண்ணி சிறை குழுந்தவனை வெளியே கொண்டு வந்தது போல இன்றிலிருந்து பரலோகம் உனக்காய் இறங்கி சில காரியங்களை செய்ய தொடங்க போகிறது. விசுவாசிக்கிற பிள்ளைகள் மாத்திரம் இனி மனிதன் ஒருவன் உதவி செய்ய வர வேண்டும் என்று நீங்கள் இனி காத்திருக்க போகிறது இல்லை. அவங்க வருவாங்க, இவங்க வருவாங்க, அவங்க எனக்கு உதவி செய்வாங்க, இவங்க எனக்கு உதவி செய்வாங்க. இல்ல தங்கச்சி, இனி பரலோகம் உன் பட்சத்தில் இருக்கிறதை இனி நீ அறிந்து கொள்ள போகிறாய். உன் கண்ணை கத்த திறக்கிறா. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகமே. உன்னை சுற்றி இறங்கி இருக்கிற அக்கினி மயமான குதிரைகளையும் ரதங்களையும் பார். ஷரகதரபா ரிபல துரகபா கதுரா ஷியரோகோபோ ரந்தரகதரபா. ஆண்டவர் பலவீனப்பட்ட போது, அவர் 40 நாள் உபவாசத்தை முடிந்து பலவீனத்தோடு நின்ற போது வானத்திலிருந்து தூத சேனைகள் இறங்கி வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். சில நேரங்களில் நமக்கும் பரலோகத்திலிருந்து உதவி வரணும். விரும்புகிற பிள்ளைகள்லாம் எத்தனை பேருக்கு இப்படி ஒரு ஆசை? நான் சோர்ந்து போகும்போது பரலோகம் என்னை தேற்றணும், நான் கட்டப்படும் போது பரலோகம் என்னை விடுவிக்கணும், நான் எந்த பாதையில போகணும்னு தெரியாம நிற்கும் போது பரலோகம் வந்து எனக்கு வழிகாட்டணும். வழி தப்பி போயிட்டேன், என்ன தப்பான தீர்மானம் எடுத்துட்டேன், ரொம்ப தூரம் பாதை மாறி போயிட்டேன், இனி எப்படி எனக்கு ஆண்டவர் உதவி செய்வார்? நான் சொல்றேன், ஏனோ தெரியல, சிலருக்கு ஆண்டவர் ஒரு கான்பிடன்ஸை உருவாக்குறார். நீ நம்பு. ஒரு மூன்று சாஸ்திரிகை அவர் இருந்த இடத்துக்கு அவர் வந்து தரிசிக்கணும்னு புறப்பட்டு வந்தாங்க. ஆனா வந்தவர்கள் பாதை மாறி ஏரோது அரண்மனைக்குள்ள போயிட்டாங்க. ஆனா அவங்க போய் அவங்க விசாரிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா இவர்களை அழைத்து கொண்டு வந்த நட்சத்திரம் அதே இடத்தில் இவர்களுக்காய் நின்றது. இன்னைக்கு ஒன்று சொல்றேன், நீ திரும்பி வருமட்டும் உன்னை திரும்ப மறுபடி சரியான பாதையில் நடத்துவதற்கு என் ஆண்டவர் அனுப்பின தூதர்கள் நிற்பார்கள். உன்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல கண்டிப்பா கர்த்தர் உன்னை சேர்ப்பார். எதற்காக உன்னை பிடித்தாரோ, எதற்காக முன்குறித்தாரோ, நீ தாமதம் பண்ணினாலும், நீ தவறாய் தீர்மானித்தாலும் தேவன் உன்னை திருப்பி கொண்டு வருவார். நல்லா புரியுறவங்க மட்டும் இனிமேல் எனக்கு ஆண்டவர் உதவி செய்வாரா நினைக்க கூடாது. புரியுதா? ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். எனக்கு ஆண்டவர் உதவி செய்வாரா? இனிமேல் எப்படி எனக்கு ஆண்டவர் உதவி செய்வார்? நிச்சயம் உனக்கு உதவி செய்வார். நான் தான் ஏரோதின் அரண்மனைக்கு போயிட்டேனே, விசுவாச பாதை விட்டு தடுமாறிட்டேனே, கர்த்தர் வச்ச வழியை விட்டு விலகி போயிட்டேனே. நீ திரும்பி வெளியே வந்து பார். உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். உன்னை அழைத்த தேவன் அதே இடத்துல உனக்கு அற்புதம் செய்ய மட்டும் நின்று உனக்கு ஒரு கிரியை செய்வார். புரியுறவங்க நல்லா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எப்போது இது என் வாழ்க்கையில் நடக்கும்? எப்போது இது என் வாழ்க்கையில் நடக்கும்? மறுபடியும் மத்தேயு 4:11 திரும்ப ஒரு விஷயம் வாசிங்க பார்க்கலாம். உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு உடனே, உடனே சத்தமா, சடன்லி. உனக்கு ஒரு அற்புதம் நடக்கிறதுக்கு இன்னொரு 6 மாசம்ல காத்திருக்க வேண்டாம். சடன்லி, உடனே. இத்தனை காலம் காத்திருந்தது மாதிரி அல்ல, சடன்லி, உடனே கர்த்தர் உனக்காக இறங்கி பரலோகத்திலிருந்து ஒரு ஒத்தாசை அனுப்ப அவர் ஆயத்தமா இருக்கிறார். நல்ல நம்புற பிள்ளைகள் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். உடனே. ஆனா எப்பொழுதுன்னு அவர் எழுதுறார், பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனார். எப்ப பரலோகத்திலிருந்து எனக்கு ஒரு உதவி வரும் தெரியுமா? நான் பிசாசோடு போராடி கொண்டிருக்கும் போதல்ல, அவன் என்னை விட்டு விலகி போன மாத்திரத்தில் எனக்கு ஒத்தாசை வந்துடும். நல்ல புரியுறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவரை விட்டு பிசாசு விலகி போன உடனே பரலோகத்திலிருந்து அவருக்கு என்ன வந்துட்டு? ஒத்தாசை வந்துட்டு, ஆதரவு வந்துட்டு.
எல்லா காரியங்களும் நடக்க ஆரம்பிச்சிட்டு. அப்ப இன்னைக்கு நீங்க வாழ்க்கையில உங்களுக்குள்ள எழுதப்பட வேண்டிய காரியம் என்னன்னா, என்னைக்கு என்னை பின்தொடர்ந்து வருகிற சத்துரு என்னை விட்டு, என் வாழ்க்கையை விட்டு, என் எல்லைகளை விட்டு விலகி போகிறானோ, அன்னைக்கு பரலோகம் எனக்கா இறங்கி வந்து சில காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும். புரிகிறவர்கள் மாத்திர சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இனி கொஞ்ச நேரம் நம்ம வசனங்களை கொஞ்சம் ஆழமாய், நிதானமாய் நம்ம கொஞ்சம் அறிந்து கொள்ளும்படிக்கு முற்பட போகிறோம். கொஞ்சம் கவனமாய் கவனித்துக் கொண்டே வாருங்கள். அப்போ உங்களுக்குள்ள ஒரு காரியத்தை நீங்க தீர்க்கமா முடிவு பண்ணிடணும். என்னை விட்டு சத்துரு விலகி போகாமல் கர்த்தர் எனக்கு உதவி செய்ய. அப்படிதாங்க போட்டிருக்கு. அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்யார். அப்ப பரலோகம் எனக்காக இறங்கணும்னா என் வாழ்க்கையில முன்னாடி ஒரு காரியம் நடக்கணும். என்னை பின்தொடர்ந்து வந்த சத்துரு என்னை விட்டு என்ன செய்யணும்? விலகி போகணும். விலகி போகணும். ஒரு 3 காரியங்களை வேகமா நம்ம தியானிக்க போகிறோம். சத்துரு எப்போது உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகி போவான்? எப்பொழுது சத்துரு உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகி போவான்? அது ரொம்ப முக்கியம் சிஸ்டர். ஏன்னா அவன் விலகி போகாம பரலோகம் எனக்காக இறங்கி என்ன செய்ய முடியாது? உதவி செய்ய முடியாது. ரெண்டும் ஒரே நுகத்தில் பூட்டப்பட முடியாது. ஒன்னு இது போராட்டம், அது ஆண்டவரே சொல்றாருல, ஒன்னு அனலாயிரு, பாகால் தெய்வமானால் கர்த்தர் தெய்வமானால், ரெண்டுக்கு ஊடால் நின்று போராடிட்டே இருக்க முடியாது. அப்ப இன்னைக்கு என்னைக்கு இந்த பிசாசானவன் என்னை விட்டு விலகுகிறானோ அன்னைக்கு பரலோகம் என் கைகளை பிடிச்சிடும். ஆனா அவன் என் கூட பயணிக்கிற வரைக்கும் பரலோகம் என் கைகளை என்ன செய்ய முடியாது? பிடிக்க முடியாது. நல்ல புரியுறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு நல்லா விளங்குது? சரி, பாவம் நிறைய பேர் கப்பல் கவுந்து போச்சு போல. இன்னொரு அரை மணி நேரத்தில் கப்பல்லாம் நிமிந்துரும். கவலைப்படாதீங்க, கொஞ்சம் கொஞ்சம் ரைட். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். எப்போது அவன் உங்களை விட்டு விலகி போவான்? ஒரு 3 காரியங்கள் வேகமாய் சொல்லுகிறேன். ஒன்று, அவனுக்குரியவைகள் உங்களுக்குள் இருக்கும் மட்டும் உங்களை பின்தொடரத்தான் செய்வான். ஆனா என்னைக்கு அவனுக்குரிய காரியங்கள் உங்களை விட்டு போகுதோ அன்னைக்கு அவனும் உங்களை விட்டு போயிடுவான். நானும் விரட்டுறேன் பாஸ்டர், 40 நாள் பாசிங் போட்டு பொல்லாத பிசாசை கிழக்க போ, பொல்லாத பிசாசை வடக்க போன்னு பத்துறேன், அவன் தெக்க கூடி வந்துடுறான், வரத்தான் செய்வான். நானும் விரட்டுறேன், ஓட 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 40 நாளா துரத்தி கொண்டு போய் தூத்துக்குடியில டோல்கேட்டுக்கு அந்த பக்கம் பத்தி விட்டுட்டு வந்துட்டேன் பாஸ்டர். வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா எனக்கு முன்னாடியே வந்து அவன் என் வீட்டு மூலையில உட்காந்துக்கிட்டு இருக்கான். போக மாட்டேங்க. எப்படி போவான்? அவன் சரக்கு எங்க இருக்கு? உள்ள இருக்குல்ல. அவன் போக மாட்டான். பக்கத்துல காலை பார்த்து சொல்லுங்க, அவன் சரக்கு இருக்கிற வரைக்கும் அவன் போகாம பரலோகம் வராது. பரலோகம் வந்து உங்களுக்காக சில காரியங்களை செய்யணும்னா அவன் இன்னைக்கு என் வாழ்க்கையை விட்டு விலகி போகணும். ரைட், கொஞ்சம் வேகமாய் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட சேர்ந்து. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரம். ஆதியாகமம் 31வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது யாக்கோபு எழுந்து தன் பிள்ளைகளையும் தன் மனைவிகளையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி தான் பாதான் அராமிலே சம்பாதித்த மிருக ஜீவன்களாகிய மந்தையில் அனைத்தையும் தன் பொருட்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கானான் தேசத்தில் இருக்கிற தன் தகப்பனாகிய ஈசாக்கு இடத்துக்கு போக புறப்பட்டான். நம்மை போலவே நானும் இனிமேல் பரலோகத்தை நோக்கி என்ன செய்ய போறேன்? பிரயாணப்பட போகிறேன்னு நம்ம கிளம்பினது மாதிரி யாரும் கிளம்பி இருக்கிறா? யாக்கோபும் கிளம்பி இருக்கிறார். கானான் என்பது பரலோகம். இங்க எத்தனை பேர் எங்க போறது கிளம்பி இருக்கீங்க? நான் வரல சொல்லிக்கிட்டே இருக்கேன். பரலோகம் போறது கிளம்பினவர்கள்லாம் ஒரு ஜெப குறிப்பு நடத்தினாங்கல்ல, கொஞ்சம் பழைய பாட்டெல்லாம் பாடுங்க. என்ன லேட்டஸ்டா வந்து பாட்டு பாஸ்டர், அண்ணன் கையை வச்சுக்கிட்டு இப்படி ஆடினார் எதையாவது ஒன்று பார்த்துட்டு கானானை இழந்துடக்கூடாது. பழைய பாடல்கள் பாருங்க, நம்மளை உந்தி தள்ளும். சில நித்திய ஜீவனுக்கான காரியங்களை நமக்குள்ள என்ன செய்யும்? உந்தி தள்ளும்.
நம்ம எல்லாம் ஒரு காலத்துல எதை நோக்கி புறப்பட்டோம்னா அந்த பரம கானானை அடையணும் தான் புறப்பட்டோம். இங்க யாக்கோபு நம்மை போலதான் ஈசாக்கு இருக்கிற தன் தகப்பன் இருக்கிற கானான் தேசத்துக்கு போக என்ன செய்தான்? புறப்பட்டான். ஆனா புறப்பட்ட 3ஆம் நாளிலேயே அவன் மாமனாகிய லாபானுக்கு அது தெரிந்து விட்டது. நமக்கு நேரம் இல்லாதனால கொஞ்சம் வேகமா சொல்லிட்டு போறேன், கவனிங்க. 3ஆம் நாள்ல ஆடுகளை மயிர் கத்திரிக்க போயிருந்த லாபானுக்கு செய்தி போகிறது, உன் மருமகன் யாக்கோபு உன் மனைவிகளையும் பிள்ளைகளையும் ஆடுகளையும் மந்தைகளையும் ஓட்டிக்கொண்டு தன் தேசத்துக்கு போக புறப்பட்டு விட்டா, அவன் ஓடிட்டான், நீ வேகமா போய் பிடி என்ற போது லாபான் புறப்பட்டு அவனை தொடர்ந்து வருகிறான். வாசிங்க பார்க்கலாம் 20வது வசனம். யாக்கோபு தான் ஓடி போகிறது சீரியனாகிய லாபானுக்கு அறிவியாமல் திருட்டளவாய் போய்விட்டான். இப்படி அவன் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஆற்றை கடந்து கீலேயாத் மலையை நோக்கி ஓடி போனான். யாக்கோபு ஓடி போனது 3ஆம் நாளிலே லாபானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் தன் சகோதரரை கூட்டிக் கொண்டு 7 நாள் பிரயாண பரியந்தம் அவனை தொடர்ந்து போய் கீலேயாத் மலையிலே அவனை கண்டுபிடித்தான். அன்று ராத்திரி அவன், கவனிங்க, இவன் போற எல்லைகளுக்கெல்லாம் இவன் சரியா தேடி வந்து யாரை பிடிச்சிட்டான்? யாக்கோபை மறுபடியும் பிடிச்சிட்டான். எந்த எல்லைக்குள்ள இருக்க கூடாதுன்னு யாக்கோபு புறப்பட்டு வந்தாரோ, உன்னை கவனிக்கணும். யாக்கோபு அவனாய் சுயமாய் புறப்பட்டு வரவில்லை. இந்த அதிகாரத்துடைய முதல் பகுதியை 3வது வசனத்தை கவனிச்சு பாத்தீங்கன்னா, கர்த்தர் யாக்கோபுக்கு தரிசனத்திலே தோன்றி, நீ புறப்பட்டு நான் உனக்கு தரிசனமாகி பெத்தேலுக்கு என்ன செய் போ என்று கர்த்தர் சொல்லிதான் இவர் புறப்பட்டார். மாம்சத்தின் தூண்டுதல்ல போகல, கர்த்தர் சொல்லிதான் போனார். ஆண்டவர் சொல்லிதான் இவர் பிரயாணம். ஆனாலும் கர்த்தர் சொல்லி போகிற இந்த பிரயாணத்தில் சத்துருவின் பின்தொடர்தலை பார்க்கிறோம். அவன் இருக்கிற கீலேயாத்தின் மலைகளிலே வந்து லாபான் அவனை பிடித்துக் கொண்டான் என்று சொல்லுகிறது. எதுக்கு இவன் தொடர்ந்து வந்தான் தெரியுமா? 30வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எதுக்கு இவன் இவ்வளவு தூரம் பின்னாடியே விரட்டிட்டு வாரா? இப்பொழுதும் உன் தகப்பனுடைய வீட்டின் மேலுள்ள வாஞ்சையினால் நீ புறப்பட்டு போகிறதா இருந்தால் போகலாம். என் தெய்வங்களை ஏன் திருடிக் கொண்டு போகிறாய் என்று கேட்டான். லாபான் பின்னாடியே வந்ததுக்கு என்ன காரணம்னு தெரியுமா சிஸ்டர்? யாக்கோபு மேல பாசத்துல எல்லாம் வரல, உங்க மேல பிசாசுக்கு பிரியம் பிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் காரணம் கிடையாது சிஸ்டர். நீ உன் தகப்பன் வீட்டில் வாஞ்சினால போறனா போ, உனக்கு ஏசப்பா தான் வேணும்னா நீ போ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு பரலோகம் தான் வேணும், எனக்கு ஏசப்பா தான் வேணும், எனக்கு ஊழியம் தான் வேணும், தரிசனம் வேணும், நீ போ, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா என் பொருளை எதுக்கு நீ கொண்டுகிட்டு போற? அவன் பொருள் ஒண்ணு உள்ள இருந்தாலும் நீ கீலேயாத்தின் மலைகள் அல்ல, கில்போவா மலைகள் அல்ல, கொல்கதா மலையிலே சிலுவைக்கு மேலே ஏறி உட்கார்ந்திருந்தாலும் கீழே வந்து நிற்பான். நான் சிலுவையில இருக்கேன், எப்படி வந்த? என் பொருள் உன் பாக்கெட்ல இருக்கு, கொடுத்துட்டு போ. எப்ப வரைக்கும் சத்துரு என்னை பின்தொடருவான்? அவன் பொருள் என் கையில இருக்கிற வரைக்கும் பின்தொடருவான். என்னைக்கு அவன் பொருள் என் கையை விட்டு போகுதோ அன்னைக்கு அவன் பின்தொடர்கிறது என் வாழ்க்கையில நின்றும். இந்த பகற்காலத்தில் ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, தேவ பிள்ளையே, உன்னை விட்டு அவன் விலகினாத்தா நான் உனக்கு உதவி செய்ய முடியும். ஆனா அவன் உன்னை விட்டு விலகணும்னா அவன் பொருள் ஒண்ணும் உன் வாழ்க்கையின் எல்லைகளுக்குள்ள இருக்க கூடாது. புரிந்தவங்க சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப லாபான் வந்து சொல்றான், யாக்கோபே நீ போறதா இருந்தா போ, நீ ரட்சிக்கப்படுறதா ரட்சிக்கப்படு, உனக்கு நான் தடையெல்லாம் விதிக்க முடியாது. என கர்த்தர் உன்னை விளைக்கிற கொடுத்து மீட்டு இருக்கிறார். இன்னைக்கும் பிசாசு பேசாத அப்படியே சொல்றேன். நீலாம் எனக்கு வேணாம், சத்தியமே வேணாங்க. ஆண்டவர் பெரிய விளைக்கிரயம் கொடுத்து ரத்தத்தை சிந்தி உன்னை என்ன செஞ்சிருக்காரு? மீட்டு இருக்கிறாரு. உன்னை நான் திரும்ப எல்லாம் பிடிக்க முடியாது, நீ எனக்கு வேண்டாம். ஆனா நான் உன்னை விட்டுட்டு போகணும்னா கண்டிப்பா என் பொருளை நீ என்கிட்ட கொடுத்துட்டு என்ன செய்ய. அப்படி இல்லைன்னா வேற வேற ரூபத்துல உன் பின்னாடி என்ன செஞ்சுட்டே தான் இருப்பேன். யாக்கோபுக்கு தெரியாது பாருங்க, தூக்கிட்டு வந்தது என்னன்னு. யார் வீட்டுக்குள்ள இருக்க எடுத்துக்கொண்டான். எல்லாரும் வீட்டுக்குள்ளேயும் போனா, ராகேல் வீட்டுக்குள்ளேயும் போனா, ராகேல் அழகா சேருக்குள்ள போட்டு அடிச்சு உட்காந்துட்டான். என்ன செஞ்சான்னு உங்களுக்கு தெரியும்.
வருஷத்துல ஆதியாகமம் 50 அதிகாரத்தையாவது ஒரு முறையாவது மூங்கில் கம்ப ஊண்டி தாண்டின மாதிரி 50 அதிகாரமாவது படிச்சவங்களுக்கு இந்த சம்பவமா தெரிஞ்சிருக்கும். ஆனா இதுவும் தெரியலங்கிறது கொஞ்சம் அதிர்ச்சி தான். ஏசப்பா வரப்போறாரா, இஸ்ரவேல் தேசத்துல மாத்தி மாத்தி யுத்தம் நடக்கு, தேசத்தை சுத்தி எப்ப சத்துருக்கள் முற்றுகையிடுகிறார்களோ அப்ப புரிந்து கொள் மணவாளன் வாசற்படியில் நிற்கிறாருன்னு. ஏசுனார் சீக்கிரமா வரப்போறாரு. பைவுல கையில வாங்கிட்டு செல்ஃப்ல போய் ஜிப்பை போட்டு மேல வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை போகும்போது தூசியை தட்டி தூக்கிட்டு போகாத, பைவுல படி. நாளைக்கு போய் கணக்கு கேட்கும்போது பெப்பன்னு என்ன செய்யக்கூடாது. நான் தான் அங்க வெளியில இருந்தாங்களா அவங்களுக்கு பிரசங்கம் பண்ண, உங்களுக்கு இல்லை. நீங்க நல்லவங்க, கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். தேடி பார்த்தும் அந்த பொருள் அகப்படல. லாபான் போயிட்டான். நம்ம நினைக்கிறோம் லாபான் போயிட்டான்ல பாஸ், லாபான் போயிட்டான். அடுத்த அதிகாரத்தை வாசிங்க. ஏசா வந்துட்டான். விடவே விடாது, விடவே விடாது. நான் சொல்றேன், அவன் சரக்கு என்கிட்ட இருக்கிற வரைக்கும் அடுத்தடுத்த கெட்டப்ப போட்டு வந்து நிப்பான். நமக்கு மட்டும் தான் வேஷம் போட தெரியுமா என்ன? நம்மளை விட அவன் நல்ல என்ன போடுறவன், வேஷம் போடுறவன். லாபான் போயிட்டான். இப்ப யாக்கோபு நினைக்கிறான், நல்ல வேளை ஒரு சத்துருவின் பின்தொடரல் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், இனிமேல் சத்துருவின் குடி ஓடி போகுதல் இருக்காது, இனி சத்துருவின் எல்லைகளுக்கு வரப்போதில்லை, கர்த்தருக்கு சோத்திரம்னு போய் நின்னா அடுத்த அதிகாரம் தொடங்கும் போது இதோ லாபான் 400 பேரோடு உம்மை எதிர்கொள்ளும்படி வருகிறான். 32:4 வாசிங்க பார்க்கலாம். என் ஆண்டவனாகிய ஏசாவினிடத்தில் போய் நான் இதுவரைக்கும் லாபானிடத்தில் தங்கியிருந்தேன் என்றும் எனக்கு எருதுகளும் கழுதைகளும் ஆடுகளும் வேலைக்காரர்களும் உண்டென்றும் அந்த ஆட்கள் யாக்கோபினிடத்துக்கு திரும்பி வந்து நாங்கள் உம்முடைய சகோதரனியாக ஏசாவினிடத்துக்கு போய் வந்தோம், அவரும் 400 பேரோடு உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள். ஒருத்தன் போயிட்டா, ஆனா அடுத்த ஆளு திரும்ப எத்தனை பேரோட வரான்? 400 பேரோடு வருகிறான். ஒருவனின் பின்தொடர்ந்தல் முடிந்தது, ஆனா 20 வருஷ பகை மறுபடியும் வருது. 20 வருஷத்துக்கு முன்னாடி யாருடைய சேஷ்டபுத்திர பாகத்தை தூக்கிட்டு ஓடினானோ இப்ப அந்த ஆள் எதிர்கொள்ளும்படி திரும்ப வருகிறான். 20 வருஷம் கழிச்சு மறுபடியும் பின்தொடர்தல். கவனிங்க, மறுபடியும் அழுகிறான், ஆண்டவரே ஏசப்பா, லாபான் இப்பதான் என்னை விட்டுட்டு போனா, அதுக்குள்ள இவன் என்னை பின்தொடர்றானே, இவன் என்னை மடங்கடிக்க போறானே, ஆண்டவரே அழுகிறான். இப்போ அடுத்த 2 அதிகாரங்கள் 33ல ஏசா போயிட்டான், 31ல லாபான் போயிட்டான், 32ல லாபான் போயிட்டான், 33ல ஏசா போயிட்டான். அப்பாடியான கண்ணன் நிமித்துறதுக்கு முன்னாடி 34ல சீகேமின் பிரபு தீனால தூக்கிட்டு போயிட்டான். நீங்க பைபிளை கொஞ்சம் கவனிச்சு வாசிங்க. எங்க வரைக்கும் பின்தொடர்தல் பாருங்க, எங்க வரைக்கும் பின்தொடர்தல் பாருங்க. ஒருவன் விட்டு ஒருவன், ஒருவன் விட்டு ஒருவன். ஒருவேளை லாபான் போனால் ஏசா, ஏசா போனால் சீகேம், மறுபடியும் மறுபடியும் யாரோ ஒருவர் நம்மை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். நாம் கொஞ்சம் விளங்கிக் கொள்ளணும். இந்த லாபான், லாபான்ங்கிற வார்த்தைக்கு எபிரேயத்துல ஒயிட், ஒயிட் வெள்ளை என்ற அர்த்தம். லாபான் அப்படின்னா ஒயிட் வெள்ளை என்ற அர்த்தம். எழுதிடாதீங்க, நாளைக்கு எழுதுனீங்கன்னா உங்க பிள்ளைகள் பார்த்து இந்த சத்தியத்தை தெரிஞ்சுட்டு நல்லா நடந்துருவாங்க. அதனால நீங்க யாரும் எழுதாதீங்க. உங்களெல்லாம் ஏன் ஏசப்பா கஷ்டப்பட்டு எழுத படிக்க வச்சாரோ எனக்கு ஒன்றும் விளங்கலை. சரி, படிக்க வச்சார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லாபான் என்றால் ஒயிட். இது தேவனுடைய வெண்மை அல்ல, பிசாசும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்ளுவானே, வஞ்சிக்கிற ஆவி. லாபான் ஒரு வஞ்சிக்கிற ஆவி. 10 முறை யாக்கோபின் சம்பளத்தை மாற்றினது போல முகத்தை மாத்தி 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 உன்னை அடிக்கடி ஏமாத்திட்டே இருக்கான் பாரு. இன்னும் பின்தொடர்றதில்ல. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி தான் ஏமாந்தேன் பாஸ்டர், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி தான் என் காரியத்தில் ஏமாந்தேன், ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகும் இன்னும் சில காரியங்களை ஏமாந்துகிட்டு தான் இருக்கேன். லாபான் பின்தொடர்கிறான் என்ற அர்த்தம். சிஸ்டர் கொஞ்சம் சத்தியத்தை விலகி கொண்டே வாங்க, கொஞ்சம் புரிஞ்சு கொண்டே வாங்க. இவன் உன்னை விட்டு விலகினால் தான் பரலோக ஒத்தாசை உனக்காய் இறங்கி வரும். தேவ தூதர்கள் பணிவிடையின் ஆவிகை உனக்காய் இறங்கி வருவார்கள். அப்படியானால் இவன் விலகி போகணும். யார் விலகி போகணும்? என்னை வஞ்சிக்கிற லாபான்கள் என்னை விட்டு விலகி போகணும். அடிக்கடி அடிக்கடி ஏமாற்றுகிற ஆவி லகுவா ஏமாத்திடுறான், லகுவா ஏமாத்திடுறான். நல்ல ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, விசுவாச பிள்ளை, அபிஷேகம் பெற்ற பிள்ளை, பைபிள் காலேஜுக்கு வந்த பிள்ளை, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளை, அவ்வளவு சந்தோஷம்.
சின்ன வயசுல இருந்து தூக்கி 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 வளர்த்த பிள்ளை பைபிள் காலேஜ்ல வந்து உட்கார்ந்துருக்கு. நாங்க நடத்துற வேதாகம கல்லூரியில் இந்த பிள்ளை வந்து உட்கார்ந்துருக்கு. நான் பாக்குறேன், நீ பைபிள் காலேஜ் படிக்க போறியாடா? ஆமாப்பா நான் படிக்க போறேன். சந்தோஷம், படிமா. ஒரு சின்ன காரியத்தில் ஏமாந்துட்டு தன் உடன் பிறந்த அண்ணனுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு அடிக்கடி வந்து போனவன் இந்த பிள்ளை மேல ரொம்ப ஸ்நேகம் பாராட்டிட்டான். ஆரம்பத்தில் சொல்லும் போது உங்க ஏசாமி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அப்படியாக்கும் இப்படியாக்கும், உங்க அம்மாவை நான் நல்லா பாத்துக்கிருவேன், உங்க குடும்பத்தை நான் நல்லா பாத்துக்கிருவேன்னு சொல்லி உள்ள வந்துட்டான். கல்யாணம் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அவன் கஞ்சா குடிக்கிறவன். மாமியார சொல்றான் சர்ச்சுக்கு போக கூடாதுன்னு, மனைவியை சொல்றான் சர்ச்சுக்கு போக கூடாதுன்னு, பிள்ளைக்கு இந்துல தான் பேர் வைப்பேங்க. ஏமா நீ ஆண்டவரை அறியாததுக்கு முன்னாடி ஏமாந்தது சரி, ஆண்டவரை அறிஞ்ச பிறகு ஏமாறுறேனா அப்ப இன்னும் லாபான் உன்னை விட்டு என்ன செய்யல, இன்னும் சில சாயலை போட்டு நம்மளை என்ன செஞ்சுக்கிட்டு தான் இருக்கான், ஏமாத்திக்கிட்டு தான் இருக்கான். விளங்குனவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ரைட், கொஞ்சம் கவனிச்சுட்டே வாங்க. அப்ப லாபான் என்றால் வஞ்சிக்கிற ஆவி. லாபான் என்றால் வஞ்சிக்கிற ஆவி. இன்றைக்கும் சில தேவ பிள்ளைகள் அவன் என்ன செய்கிறான், வஞ்சிக்கிறான், ஏமாற்றுகிறான். 2 கொரிந்தியர் 4 வாசிக்கிறோம். பவுல் சொல்றார், உங்கள் மனமும் வஞ்சிக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். இன்னைக்கும் அந்த ஆவி கிரியை செய்கிறது. இரண்டாவது பாருங்க, இப்ப ஏசா பின்தொடர்கிறான். சில வஞ்சிக்கிற ஆவிகள் நம்மளை விட்டுட்டு நினைச்சா முன்னாடி மாதிரி இப்ப எல்லாம் ஏமாறதில்லை, இப்ப சுதாரிச்சுக்கிறோம் பாஸ், இப்ப சில காரியங்களுக்கு ஏமாறதில்லை, சுதாரிச்சுக்கிறோம் அப்படி சொன்னீங்கனாலும் அடுத்து அவன் போன உடனே இப்ப பின்னாடி இன்னொரு ஆள் வரான். அவன் ஏசா, அவனுக்கு பேரு மாம்சம், உடன் பிறந்தவன் மாம்சம். இப்ப எது பின்தொடர்கிறது, மாம்சம். எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டோம், வஞ்சிக்கிற ஆவியை ஜெயிச்சிட்டோம். இப்ப பிசாசு நம்மளை ஏமாத்த முடியல, ஆனா எது நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் அப்படி மணி 2:15 ஆக ஆக அப்படி ஒரு மாதிரி மத்திய பிரதேசத்தில் கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி அறிவிப்பு கிளம்பும், குருன்னு கிளம்பும், அப்படி ஒரு மாதிரி தலையெல்லாம் காஷ்மீர் சுத்தும், தமிழ்நாடுலாம் கிடுக்கிடுன்னு விளங்கலையோ, அதானே விளங்கவே விளங்க, அப்படி ஒரு டைப்பா மாறும். இங்க ஆவியில் நிரம்பி எல்லாம் அனல் பறக்க ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம அக்கா அப்படி பின்னாடி உட்காந்துட்டு இறங்கி போக நமக்கு பயமா இருக்கும். சடக்குன்னு விழுங்கிட்டாங்கன்னா மாம்சம் அதெல்லாம் போயிட்டு, ஆனா மாம்சத்தின் பலவீனம் நம்மை பின்தொடர்கிறது, விட மாட்டேங்குது. எங்க போனாலும் 400 பேரோடு புறப்பட்டு வந்தது போல இன்றைக்கும் மாம்சத்தின் பலவீனங்கள் நம்மை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. தூக்க மயக்கத்தின் ஆவிகை, முழங்காலில் போட முடியாத பலவீனப்படுத்துகிற ஆவிகை, கைகளை உயர்த்தி ஜெபிக்க முடியாத ஆவிகை, கைகளை தட்ட விடாது கட்டி வைக்கிறார். நீங்க நினைக்கிறீங்களோ இதெல்லாம் டீசென்ட்னு? எல்லாம் நல்ல ஆவியில் நிரம்பி கைதட்டி கத்தரை பாடுவோம். ஒரு அம்மா கைதட்டுது, மெல்ல தட்டுங்க. பழைய மண்டபம் கீரல் விட்டுற போகுது. அதாவது ஒன்று ஆச்சுன்னா பதில் சொல்லணுமா இல்லையா? அலெக்சாண்டர் பாவம்ல, மெல்லமா கைதட்டணும், சத்தம் கேட்க கூடாது, டீசெண்டா. யாரும் சொல்லி கொடுத்தாதெல்லாம், யார் சொல்லி கொடுத்தா? பைபிள் சொல்லலையோ பேரோசையுள்ள கைத்தாளங்களினாலே கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் சொல்லலையோ? இன்னைக்கு மாம்சத்தின் பலவீனம் பாருங்க. 10 நிமிஷம் நம்மளால முழங்கால் போட முடியல, கொஞ்ச நேரம் கண்ணை மூடி ஜெபிக்க முடியல, கொஞ்ச நேரம் கைகளை தட்டி கர்த்தரை ஆர்ப்பரிக்க முடியல, சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்க முடியல, வாயிலிருந்து சத்தம் புறப்படல. எல்லாம் பலவீனம், மாம்சத்தின் பலவீனம், மாம்சத்தின் பலவீனம். ஏசா உன்னை தொடர்கிறது, இன்றோடு முடிவுக்கு வரணும். மாம்சத்தின் பலவீனங்கள் இன்றோடு உன்னை விட்டு வெளியே போகணும். நல்ல கைகளை தட்டி ஆவி நிரம்பி சில நிமிடங்கள் அந்நிய பாஷைகள்ல நல்ல, இப்பதான் சொன்ன கை தட்டது நல்லா தட்டணும். ஏசாவின் பின்தொடர்தல். அவைகள் வெளியேறுகிறது. பின்தொடர்ந்து வந்த ஏசாக்களின் ஆவி முடிவுக்கு வருகிறது. சிலர் கைகளை விடுவிக்கிறார், சில முழங்கால்கள் பலன் இறங்கி வரும். மாம்சத்தின் பலவீனங்கள் இன்றோடு முடிவுக்கு வரட்டும். பரத்திலிருந்து ஒரு ஒத்தாசை. நல்லா புரிகிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
ஒரு காலத்துல சபைக்குள்ள விசுவாச பிள்ளைகள் எவ்வளவு ஆவியில களிப்பா இருப்பாங்க தெரியுமாங்க. நேர் முழங்கால நின்று 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில பேசிக்கொண்டே இருப்பாங்க. முழு ஜெபம் நைட்டு 10 மணிக்கு ஆரம்பித்தா இரவு 1 மணி வரையிலும் முழங்காலையே நின்று ஜெபித்த ஒரு தலைமுறை நம்ம இழந்துட்டோம். இன்னைக்கு சரீர பிரகாரமா எல்லாம் பலவீனம். வந்த உடனே சாமுத்திரிகா பட்டு விளம்பரத்துக்கு மாறி சப்ப கட்டின்னு உட்கார்ந்து 2 காலையும் கிட்டாம நீட்டு, ஒரு கையை கிட்டாம உண்டு, சாரத்தை கெட்டு பெயிண்ட் அடிச்ச மாதிரி செபிமா செபிக்கல பாஸ்டர். சத்த வெளியே வர மாட்டேங்க, வாய் மட்டும் தான் சத்த வெளியே வரல. கேட்டா ரொம்ப டயர்டு பாச, பலவீனம் பலவீனம் பலவீனம். ஆண்டவர் சொல்றாரு, மாம்சம் பலவீனம் உள்ளதுதான், ஆவியோ உற்சாகம் உள்ளது. உனக்குள்ள ஒரு அக்கினி பற்றி எரிந்தா உன் சரீரம் ஆற கத்துறதா. பலவீனம் சொல்லுகிறதை கேட்காது. உள்ள இருக்கிற ஆவி அனல் கொள்ளும் போது அது சத்தமிட வைக்கும், அது ஜெபிக்க வைக்கும், அது அனல் கொள்ள வைக்கும். சுவிட்சர்லாந்து தேசத்துல சத்தம் போட்டு அரெஸ்ட் பண்ணிடுவான். ஆனா அந்த தேசத்திலிருந்து வெளியில வந்த தேவ மனுஷன் தான் ரெயின்ஹார்ட் போங்கே. அவருடைய தேசத்துல சத்தம் போட்டு பக்கத்துல ஒண்ணு இல்ல கொரட்ட சத்தம் கேட்டு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. எந்த சத்தனாலும் இல்லாம இருந்துருவோம், எந்த சத்தம் இல்லாம இருக்க மாட்டோம். விலங்குலையோ ஆச்சே புரிஞ்ச சத்தம், கொரட்ட சத்தம். கத்தி கத்தி பிரசங்கம் பண்ணுவார். ஒரு முறை அவரை போய் கேட்டாங்களாம், எப்படிங்க இவ்வளவு கத்தி பிரசங்கம் பண்றீங்க, இங்க எல்லாம் நரம்பெல்லாம் தெரியுது, எப்படி இவ்வளவு கத்தி பிரசங்கம் பண்றீங்க? என்னப்பா செய்ய, உள்ள ஒரு அக்கினி எனக்கு விழுந்துச்சு பாரு. ஆப்பிரிக்க தேசம் அசைக்கப்படணும்னு ஒரு அக்கினி விழுந்துச்சு பாரு. 1.5 கோடி பேர் என் மைதானத்துல கூடினாம் பாரு. அதை பார்த்ததிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சத்தம் குறையல. கர்த்தருக்கு முன்னாடி ஏசாவின் பின்தொடர்தல் அன்றே முடிந்து போயிற்று. ஏசா மாம்சம் அது பின்தொடர்ந்து வரும், நம்மளை பலவீனப்படுத்திட்டே இருக்கும். தூக்கத்தினால நிரப்பும், சோர்வினால நிரப்பும், வாயை திறக்க விடாது, கையை தட்ட விடாது, முழங்கால் போட விடாது, ஜெபிக்க விடாது, பலவீனப்படுத்திட்டே இருக்கும். ஏசாவின் ஆவி. 3வது ஒன்றுக்கு பாருங்க, சீகேம். அது சின், பாவத்தும். எவ்வளவு ஓடுனாலும் பின்னாடி என்ன செஞ்சுட்டே தான் இருக்கும், வந்துகிட்டே தான் இருக்கும். புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அந்த சீகேமின் பிரபு யாக்கோபின் குமாரத்தையாக தீனாலை கொண்டு போய் பாழாக்கினது போல சரீரத்தை தீட்டுப்படுத்தும்படி, கண்களை தீட்டுப்படுத்தும்படி உன் மேல இருக்க அபிஷேகமே அதுதான், உன் மேல இருக்க கிருபை அதுதான். உன் நாவுகளை காத்துக்கோய், எனக்கு நீ வாய் போல் இருப்பாய். கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தை, தீர்ப்பானதை உன்னை விட்டு அகற்றி விடு, அப்பொழுது எனக்கு வாய் போல் இருப்பாய். இந்த சரீரம் தீட்டுப்பட கூடாதுப்பா, இது நான் தங்குகிற ஆலயம், ஒன்றிதை சேதப்படுத்தாதபடி பார்த்துக்கொள்ள கர்த்தர் சொல்லியிருக்காரு. ஆனா கர்த்தருடைய வார்த்தை நம்ம மேல் இருந்தும் நம்முடைய சரீரங்கள் தீட்டுப்பட்டு போயிற்று. தீனால் தீட்டுப்பட்டது போல நம் சரீரத்தை கரைப்படுத்துகிற ஆவியை நம்மை தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கு. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு திருவிழுந்துக்கு முன்னாடி கையை உயர்த்தி ஒரு அழுகையின் குரல், ஆண்டவரே என் நாவுகளை கழுவுங்க, ஆண்டவரே என் கண்களை கழுவுங்க, ஆண்டவரே என் சரீரத்தை கழுவுங்க, ஆண்டவரே என் கையை கழுவுங்க. பூரிக்கட்டை எடுத்து புருஷ மண்டையை உடைச்சிட்டேன். வந்து பொறுமையை தாங்க, பொறுமையை தாங்க. தீனாளின் சரீரத்தை தீட்டுப்படுத்தினது போல சில தேவ பிள்ளைகளின் அபிஷேகம் எந்த பகுதியிலிருந்து வெளிப்படணுமோ அந்த அவயவங்களை அவன் தீட்டுப்படுத்துகிறான். நாவுகள் கரைபட்டு போயிற்று. தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டிய நாவுகள் கரைபட்டு போயிற்று. பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறான். நல்ல கவனிங்க, லாபான் பின்தொடர்கிறான். அவன் முடிஞ்ச உடனே ஏசா பின்தொடர்கிறான். அவன் முடிஞ்ச உடனே சீகேமின் பிரபு பின்தொடர்கிறான். ஆனா என்னைக்கு இவங்க எல்லாரும் பின்தொடர்ந்து நின்னுச்சு தெரியுமா? 35வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம் கொஞ்சம் வேகமாய். கோப்பை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். அப்பொழுது யாக்கோப்பு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போடுங்க. கவனிங்க, இப்ப யாக்கோபு ஜெபிக்கிறாரு, ஆண்டவரே ஏன் என் வாழ்க்கையில இத்தனை பின்தொடர்கள்? லாபான் வந்தான், கர்த்தர் நீங்க கிருபையா என்னை காப்பாத்துறீங்க.
லாபானின் கைகளில் ஒப்பு கொடுக்கல, அவன் போயிட்டான் நினைச்சா பின்னாடியே ஏசா வருகிறான். ஏசாவின் கைகளுக்கு என்னை விட்டு கொடுக்கல, என்னை இஸ்ரவேல் பேர் மாத்தி என்னை காப்பாத்திட்டீங்க. ஆனா ஏசா போன கொஞ்ச நேரத்தில் சீகேமின் பிரபு வந்து என் வாசனையவே கெடுத்து போட்டுட்டான். இன்னைக்கு நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். என் பிள்ளை வாழ்க்கையை பாருங்க ஆண்டவரே, ஏன் இவைகள் என்னை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது? ஒன்று விட்டால் ஒன்று, மாம்சம் விட்டால் பாவம், பாவம் விட்டால் வஞ்சித்தல், மாத்தி 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 ஏதோ ஒன்று என்னை தொடர்ந்து கொண்டே இருக்கிறதே, ஏன் ஆண்டவரே என்று கேட்டபோது இப்ப கர்த்தர் யாக்கோபோடு பேச ஆரம்பிக்கிறார். யாக்கோபு, ஏன் அவன் பின்னாடியே வரான் தெரியுமா? அவன் சரக்கு உன் வீட்டுக்குள்ள இன்னும் இருக்குப்பா, அவன் பொருள் இன்னும் உன் வீட்டுக்குள்ள இருக்கு, அவன் ஆதிக்கம் இன்னும் உன் வீட்டுக்குள்ள இருக்கு, அதை வெளியே கொண்டு வர சொல்லு. இதோடு அவர்களின் பின்தொடர்கள் உன் வாழ்க்கையில நின்று போயிடும். யாக்கோபு புரியல. ஏசப்பா என்ன சொல்றீங்க? எதுவுமே என் கூடாரத்தில் இல்ல ஆண்டவரே, எதுவுமே என் கூடாரத்தில் இல்ல, நான் யோக்கியம் தான். என் கைகளை பாருங்க, சுத்தமான கைகள் தான். இல்ல, நீ ஜனங்கள்கிட்ட போய் பேசு போ. இப்ப யாக்கோபு போய் சொல்றார், தன் குடும்பத்தார் எல்லாரையும் கூப்பிட்டு அந்நிய தெய்வங்களை உங்களை விட்டு விலக்குங்கள் என்று சொன்ன போது என்ன நடந்ததாம்? வாசிங்க. சுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள், நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருள் செய்து நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். அப்பொழுது அவர்கள் தங்கள் கைகளில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் நம்ம இதுக்கு முன்னாடி என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா, ராகேல் கையில மட்டும்தான் விக்கிரகம் இருந்துச்சுன்னு. ஆனா ராகேலின் கையில் இருந்த விக்கிரகத்தை போல யாக்கோபை பின்பற்றி வந்த அநேகர் கைகளிலே இன்னும் விக்கிரகம் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. 16 விட்டு வருகிற போது அங்கிருந்து சில காரியங்களை தூக்கிட்டு வந்துட்ட. இன்னும் செல்போன்ல சில சினிமா பாடல்கள் சேவ் லிஸ்ட்ல இருக்கு, இன்னும் சில மெசேஜ் பாதுகாக்கப்பட்டிருக்கு, என்னைக்கோ கொடுத்த காதல் கடிதம் இன்னும் பீரோலுக்குள்ள மறைச்சு வைக்கப்பட்டிருக்கு, ஒரு சடமாட்டி ஞாபகார்த்தமா வைக்கப்பட்டிருக்கு, எவனோ வாங்கி கொடுத்த வளையல் இன்னும் பாதுகாப்பா வைக்கப்பட்டிருக்கு. எல்லாரையும் ஏமாத்திட்ட, யாக்கோபை ஏமாத்திட்ட, ஊழியக்காரனை ஏமாத்திட்ட. ஆனா உனக்கு தெரியும், அது இருக்கிற வரைக்கும் அந்த மாம்சத்தின் இச்சை, அந்த காதலின் ஆவி, அந்த இச்சையின் ஆவி உன்னை பின்னாடி வந்து கொண்டேதான் இருக்கும். என்றைக்கு உன் வாழ்க்கையின் எல்லைகளை விட்டு அதை அப்புறப்படுத்துகிறாயோ அவன் பின்தொடரல் உன் வாழ்க்கையில நின்றும். புரிகிறவர்கள் மாத்திரம் இன்றைக்கு ஒரு சுத்திகரிப்பின் என் ஜனங்களுக்குள்ள நான் பிரத்யட்சமா இறங்கி நான் செயல்பட விரும்புகிறேன். இன்றைக்கு நாளைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்க. 3ஆம் நாளிலே பிரத்யட்சமாய் உங்கள் மத்தியிலே இறங்கி வருவா. இன்றைக்கு நாளைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்க. சில காரியங்களை சுத்திகரிக்கணும் சிஸ்டர். உள்ள மறைத்து வைக்க 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 கர்த்தர் கிரியை செய்கிறது நின்று போய்விடும். அவங்க வாங்கி கொடுத்த டீஷர்ட், அவங்க வாங்கி கொடுத்த பனியன், அவங்க வாங்கி கொடுத்த செருப்பு இன்னும் கூரையில சொருகி இருக்குல்ல, எப்படியாவது அதை ஜெயிக்கணும்னு ஆசை, கண்களின் இச்சையை ஜெயிக்கணும்னு ஆசை, மாம்சத்தின் இச்சையை ஜெயிக்கணும்னு ஆசை, ஜீவனத்தின் பெருமையை ஜெயிக்கணும்னு ஆசை. ஆனா ஜெயிக்க முடியல. அடுத்து ஏதாவது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஏன் ஆண்டவரே இவ்வளவு என்னை பின்தொடர்ந்து வருது? அவன் சரக்கு இன்னும் வீட்டுக்குள்ள இருக்குப்பா. சொப்பன தரிசனத்துல செத்து போன ஆளுகளா வாராக பாஸ்டர். அவன் சரக்கு உள்ள இருக்கு. செத்த ஆளு போட்டாவ மாட்டி கீழே ஒரு விளக்க மாட்டி தோற்றம் மறைவெல்லாம் போட்டு 2 சைடு சிலுவையை வச்சேல, அப்புறம் யாசனாரா வீட்டுக்குள்ள வந்து உலாவுவாரு. செத்து போன மாமனாரும் செத்து போன தாத்தாவும் தான் வருவார். உன் கூடாரங்களுக்குள்ள தேவன் உலாவணும்னா இன்னைக்கு சில கிரியைகள் வெளியில போயாகணும். அவைகள் உன் வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும், உன் வாழ்க்கையின் எல்லைகளுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அவன் பின் தொடர்ந்து கொண்டுதான் இருப்பான். அவன் பின்தொடர்தல் நிக்கணும்னா, கர்த்தருடைய ஒத்தாசை இறங்கி வரணும்னா இன்னைக்கு எல்லாத்தையும் தூக்கி போடணும். அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது அவர்கள் தங்கள் கைகளில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் தங்கள் காதணிகளையும், இதை ஏன் கலட்டினா எனக்கு தெரியல, ஆனா காதணிகளையும் பிசாசு தொடர்ந்து இருக்கு. இப்படியா கலட்டி காணிக்கப்பட்டு விழுந்தா ஏதாவது 2 காரியத்தை செஞ்சிடலாம்ல, 2 மிஷினரியை தாங்கிடலாம்ல. சே, எதையும் கழட்டிட்டாங்களா? இப்ப பாருங்க, நம்ம விசுவாசி டக்கு டக்குன்னு முக்காட போடும். எங்கிட்ட எல்லாம் காதணி என்ன இல்ல பாஸ்டர். சரி, அடுத்து யாக்கோபிடத்தில்
யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கருவாளி மரத்தின் கீழ் புதைத்து போட்டான். கவனிங்க, என்னைக்கு இவங்க வாழ்க்கையின் எல்லைகளை விட்டு அவனுக்குரிய காரியங்களை புதைச்சாங்களோ, அடுத்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள். உன்னை தொடர்ந்து வந்த லாபா, உன்னை தொடர்ந்து வந்த ஏசா, உன்னை தொடர்ந்து வந்த சீகேமின் பிரபுக்கை இனி உன்னை தொடராது இருக்க வேண்டுமானா, உன்னை தொடர்ந்த பாவம், உன்னை தொடர்ந்த மாம்சத்தின் இச்சை, உன்னை தொடர்ந்து வந்த சில காரியங்கள் இனி தொடராது இருக்க வேண்டுமானால் அவைகளுக்குரிய காரியங்கள் இன்றைக்கு புதைக்கப்பட வேண்டும். ஜெபிங்களே, வேடிக்கை பார்க்க வேண்டாம், கைகளை உயர்த்துங்க ப்ளீஸ். சின்ன பிள்ளைங்க எல்லாம் கீழே இறக்கி விடுங்கம்மா. சின்ன பிள்ளைங்க எல்லாம் கீழே இறக்கி வச்சுட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் நம்மோடு அழுத்தமாய் பேசுகிற போது வேற ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்க கூடாது. ப்ளீஸ் கண்ணை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பாருங்க. ஏன் என் குடும்பத்தை தொடருது? ஏன் என் குடும்பத்துக்குள்ள பிள்ளைகள் தடுமாறுது? ஏன் தீனால் வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவம்? ஏன் சீகேமின் பிரபு என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுத்தா? சபையின் ஊழியர்கள் ஜெபம் பண்ணுங்க. ஏன் என் வாலிப பிள்ளைகள் தீட்டுப்படுகிறது? ஏன் என் சந்ததி இந்த பாவம் தொடருகிறது? ஏன் இந்த மாம்சத்தின் இச்சை, ஏன் இந்த பிசாசின் கிரியைகள், ஏன் இந்த பிள்ளைகள் ஏமாறுகிறார்கள், வஞ்சிக்கப்படுகிறார்கள்? கொஞ்சம் ஆராய்ந்து பா. அவனுக்குரிய ஏதோ ஒன்று இன்னும் நம் எல்லைகளுக்குள் உண்டு. கர்த்தனை காட்டி கொடுக்கட்டும். இதையெல்லாம் அப்புறப்படுத்து. இப்ப ஜெபிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம். ஒரு 2 நிமிடங்கள் நல்ல கண்களை மூடி, ஒருத்தர் கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்க கூடாது. இன்னைக்கு வீட்டுக்குள்ள மறைந்திருக்கிறத கர்த்தர் வெளியே கொண்டு வரணும். கண்ணை மூடுங்க பார்க்கலாம். கண்ணை திறக்காதீங்க, கண்ணை மூடுங்க ப்ளீஸ். ஷகரா துரகபா. தேவன் சில காரியங்களை நமக்கு உணர்த்த ஆரம்பிக்கட்டும். இவைகளை மறைத்து வைத்திருக்கிறார். ஆகானே, எரிகோவின் சாபத்தீடானது உன் கூடாரங்களுக்குள் வந்தது உண்டு. ஏன் இந்த தோல்வி? நான் வாழ்க்கையில ஜெயிக்க வேண்டிய தேவ பிள்ளை, இவ்வளவு ஜெபித்தனா, இவ்வளவு ஊழியம் செய்த நான் ஜெயிச்சிருக்கணும். ஏன் தோற்றம் தெரியுமா? உன் கூடாரத்துக்குள்ள இன்னும் சில எரிகோவின் சாபத்தீடானவைகள் இன்னைக்கு கர்த்தருக்குள்ள அப்புறப்படுத்துவேனா? இன்னைக்கு அதை வெளிப்பட பண்ணுவேனா? இன்னைக்கு அதை புதைத்து போடுவேனா? இன்னைக்கு கர்த்தர் ஒரு பயங்கரத்தை உன் வாழ்க்கையின் எல்லை உண்டாக்க போகிறார். இனி அவைகள் தொடர போகிறது இல்லை. ஜெபிக்க ஆரம்பிங்க. வாலிப பிள்ளைகள் ஜெபிங்க. விட்டுட்டு ஓடணும்னு நினைக்கிறான். சில பாவங்களை விட்டுட்டு ஓடணும்னு நினைக்கிறேன். சில காரியங்களை விட்டுட்டு ஓடணும்னு நினைக்கிறேன். முன்னேறி போகணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னை பின்தொடர்கிறது. நான் சொல்றேன், அது பின்தொடர்கிற வரையும் தேவன் உனக்கு உதவி செய்ய முடியாது. என்னைக்கு அவன் உன்னை விட்டு விலகி போகிறானோ அன்னைக்கு தூதர்கள் உனக்கு வந்து பணிவிடை செய்வார்கள். பிசாசானவன் உன்னை விட்டு விலகி போகும்படி அவனுக்குரியவைகள் இன்றைக்கு சுட்டரிக்கப்படட்டும். ஒரு அக்கினி விழுவதாக, ஒரு அக்கினி விழுவதாக. சிலர் எல்லைகளுக்குள்ள தேவனுடைய பிரத்யட்சமான தரிசனங்கள் இவைகள் உனக்கு வேண்டும். கர்த்தர் காண்பிக்கட்டும், கர்த்தர் காண்பிக்கட்டும். சில மறைத்து வைத்திருந்தவைகளை தேவன் வெளிப்பட பண்ணட்டும். இது உன் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்க கூடாது. இது உன் எல்லைகளுக்குள்ள ஒளிஞ்சிருக்க கூடாது. இன்னைக்கு அதை தூக்கி வெளியே போடு. ஷாராகா துரோபா கத்தரா. ஒரு 5 நிமிடம் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் நிறைவு செய்துறேன். நம்ம கொஞ்ச நேரம் ஜெபிக்க போறோம். கொஞ்சம் எனக்கு நேரம் எடுத்துக்கிறேன் அண்ணே ப்ளீஸ். நான் ஒரு 10 நிமிஷம் சொன்னேன், ஒரு 10 நிமிடம் நான் முடிச்சிடுறேன். நான் இரண்டாவது காரியம் தாவீதை குறித்து நாம் பார்க்கிறோம். சவுல் அவனை விடாது தொடர்த்தி கொண்டே வருகிறான். இவனுக்கு புரியல, ஆண்டவர் என்னை இவ்வளவு தொடர்ந்து வாரீங்க, எதுக்கு சவுல் என்னை துரத்திக்கிட்டே இருக்கிறான்? எதுக்கு என்னை துரத்திக்கிட்டே இருக்கிறான்? ஏன் தெரியுமா? சவுலுக்கு தெரியும் அவன் ஸ்தானத்தை நீ பிடிச்சிருவன். ஏன் பிசாசு உன்னை துரத்திக்கிட்டே இருக்கான் தெரியுமா? அவனுக்கு தெரியும் இந்த பட்டணத்தை இனிமேல் அவன் ஆள போகிறது இல்லை, நீ ஆள போகிறாய். சில ஆத்துமாக்கள் அவன் ஆள போகிறது இல்லை, நீ ஆள போகிற. உன் கைகளில் சில அதிகாரங்கள் வந்துடும் பயந்துதான் அவன் உன்னை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறான். அவன் உன் ஜீவனை கெடுத்து போடணும்னு நினைக்கிறான். ஆனா தாவீது ஒரு முடிவு பண்றாரு. என்றாகிலும் ஒரு நாள் இவன் கைகளில் மடிந்து போவேன் என்று சொல்லி 25வது அதிகாரம் 1வது வசனத்துல அவன் பெலிஸ்திய ராஜாவாகி ஆகாஸ் இடத்திற்கு காத் பட்டணத்திற்கு ஓடி போனான். சவுல் அவனை பின்தொடர்கிறதை விட்டு விட்டான். இன்னைக்கு ஒரு முடிவெடு. இனிமேல்
கேளும்னா ஓடிக்கொண்டே இருக்க போகிறது இல்ல. கர்த்தர் வைத்த எல்லைகளுக்குள்ள, தேவ பிரசன்னத்துக்குள்ள, ஜெபத்தின் காரியங்களுக்குள்ள, தேவன் வைத்த ஐக்கியத்துக்குள்ள, சபைக்குள்ள ஓடி வந்துட போற சத்துருவின் பின்தொடர்தல் இன்றோடு முடிய போகிறது. கர்த்தரின் அக்கினிமயமான நாவுகை இனி சபைகளின் மேல் இறங்கி வர போகிறது. எல்லாம் அப்படி எழுங்க பார்க்கலாம். ஒரு 2 நிமிடங்கள் ஆவியில் நிரம்பி ஜெபம் ஆரம்பிக்க போகிறோம். 2 காரியத்தை கர்த்தர் நம்மோடு அழுத்தமாய் பேசி இருக்கிறார். வேகமா எழுமி நில்லுங்க. ஷரகதரபா ஹந்தோரோ கோஷரகபா ரியாலா ஹந்தரா துரகபா ஷகரபா. ப்ளீஸ் ஷகரபா கதரா. ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கையின் எல்லைகளுக்குள்ள பரலோகத்தின் பணிவிடையின் ஆவிகளை அனுப்பி உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதுதான். நீ சோர்ந்து போகும்போது பரலோகம் உனக்கு உதவி செய்ய வர வேண்டும். நீ கட்டப்படுகிற போது பரலோகம் உன் கட்டுகளை அவிழ்க்கும்படி இறங்கி வர வேண்டும். வழி தெரியாமல் நிற்கிற போது பரலோகத்தின் தூதர்கள் உனக்கு வழிகாட்டும்படி இறங்கி வர வேண்டும். இது வேதத்தில் மாத்திரமல்ல, நம் காலங்களில் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனா எப்போது தொடங்கும் தெரியுமா? என்றைக்கு பிசாசு அவரை விட்டு விலகி போனானோ அன்றைக்கு தேவ தூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்தார்கள். இன்னைக்கு பிசாசு நம்ம வாழ்க்கையை விட்டு விலகி போகணும். இப்ப கைகளை உயர்த்துங்க. இனி யாரு வேடிக்கை பார்க்க வேணா, கண்ண மூடிடுங்க. பிசாசு உங்களை விட்டு விலகி போகணும்னா அவன் காரியம் ஒண்ணும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஏன் லாபான் பின்னாடியே வாரா? ஏன் ஏசா பின்னாடியே வாரா? ஏன் சீகேம் பிரபு பின்னாடியே வாரா? அவன் காரியம் யாக்கோபின் இடத்தில் இருந்தது. எதுக்கு அது தொடருகிறது? தங்கச்சி, ஏன் அந்த காரியம் உன்னை தொடர்ந்துட்டே இருக்கு தெரியுமா? காரியம் இன்னும் ஏதோ ஒன்று உள்ளே உண்டு. அதை நீ பார்க்கும் போதெல்லாம் அந்த நினைவுகள் ஆண்டவர் உடைக்கட்டுமே. இன்னைக்கு அதை தூக்கி வெளியே போறதுக்கு ஒப்புக்கொடு. உன் இருதயத்தை விட்டு தூக்கி வெளியே போட. சில இடங்களுக்கு போனாலே சில சம்பவங்கள் ஞாபகம் வருது இல்ல? சில இடங்களுக்கு போனாலே சில சம்பவங்கள், சில நண்பர்களோடு இருந்தது, சில உறவுகளோடு இருந்தது, சில இடங்களை உன்னை ஞாபகப்படுத்துது இல்ல? இன்னைக்கு இருதயத்தை விட்டு வெளியே போகட்டும். அது உள்ள இருக்கிற வரைக்கும் சத்துருவின் பின்தொடர்தல் இருக்கும். இன்னைக்கு அதை எல்லாத்தையும் கருவாளி மரத்தின் கீழ் யாக்கோபு புதைத்தது போல இன்னைக்கு சில காரியங்களை தூக்கி வெளியே எரிஞ்சே ஆகணும். அவன் விலகி போய் விடுவான். அவர்கள் பின்தொடராதிருந்தார்கள். எப்ப வரைக்கும் சவுல் உன்னை பின்தொடர்ந்து தெரியுமா? நீ அவர் சமூகத்துக்கு போகிற வரைக்கும் ஓடி வந்துரு. என்னால அந்த ஐக்கியத்துக்குள்ள வர முடியாது, என்னால சபைக்குள்ள உடன்பட முடியல. நீ வெளியில இருக்கிற வரைக்கும் சவுல் துரத்துவான். அவனுக்கு தெரியும் இந்த ராஜ்யபாரத்தை நீதான் கைப்பற்ற போற, நீதான் அடுத்த ஸ்தானத்துல ராஜாவாக போகிற. இந்த பட்டணம் உன் கைகளுக்கு தான் வரப்போகுது. அதனாலதான் உன் ஜீவனை அழிக்க இத்தனை போராடுறான். நீ தனியா நிக்காத, சகோதரர்களோட ஐக்கியத்துக்குள்ள ஓடி வந்துரு, சிநேகங்களுக்குள்ள ஓடி வந்துரு, சபையின் பிரசன்னத்துக்குள்ள தரிசனத்துக்குள்ள ஓடி வந்துரு. வெளியில நிக்கிற வரைக்கும் அவன் துரத்தி கொண்டே இருப்பான். இந்த வசனத்தை புரிந்தவர்கள் மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஆவில் நிரம்பி சில காரியங்கள் சுத்தரிக்கப்படட்டும், சில காரியங்கள் சுத்தரிக்கப்படட்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் எல்லைகளுக்குள்ள விழுந்து கிடந்த காரியங்கள், மறைந்திருந்தவர்கள் இன்னைக்கு வெளிப்படுவதாக கர்த்தரை வெளிப்படுத்துவாராக. இதெல்லாம் எனக்கு வேண்டாம், தூக்கி வெளியே இந்த காரியங்கள் வேண்டாம். ஷாகா ராதா ராதா ரேகா தரபா அக்கினி விழுகிறது. ஷாகரா கியாரகபா பாகரா கியாரகபா ரேபா சந்தரபா சில காரியங்கள் வெளிப்படுகிறது. ஷாகரு ராபா துரகபா சந்தரபா நீ மறைத்து 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 வைத்தவைகளை இன்னைக்கு கர்த்தர் வெளிப்பட பண்றான். இது இருக்கிற வரைக்கும் இவைகள் பின்தொடரத்தான் செய்யும். இதை விட்டு வெளியே புறப்படு. இது கருவாளி மரத்தில் புதைக்கப்பட்டது போல என் சிலுவையின் அடிவாரத்தில் இவைகள் புதைக்கப்பட்டு போகட்டும். கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். சில காரியங்களை நீ விட்டுத்தான் ஆகணும். சத்ருவின் தொடர்தல் உன்னை விட்டு பின்வாங்க வேண்டுமானா கர்த்தரால் உண்டான பயங்கரம் அவர்களுக்கு உண்டாயிற்று.
அவர்கள் அவனை பின்தொடர்வதை விட்டுவிட்டார்கள். என் வீட்டுக்குள்ள இனிமேல் சினிமா பாட்டு ஓடக்கூடாது, என் வீட்டுக்குள்ள இனி சினிமாவின் காட்சிகள் வரக்கூடாது, சினிமா நடிகருடைய பேச்சு இருக்கக்கூடாது, அந்த ஸ்டிக்கர்ஸ், அவர்களை குறித்த காரியங்கள், ஜாதியங்கள், ஜாதியத்தின் அடையாளங்கள் உன் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. ஏன் என் பிள்ளைகளை ஜாதியின் ஆவி பிடிக்குது? சில ஜாதிய தலைவர்கள் பின்னாடி என் பிள்ளைகள் கொடி தூக்கிட்டு ஏன் போறாங்க? நீ காலண்டரை வாங்கி உள்ள வச்ச, அதனாலதான் அந்த பிசாசு பின்தொடர்கிறார். இன்னைக்கு தூக்கி சுட்டரிக்கணும் இயேசுவின் நாமத்தால. என் வீட்டுக்குள்ள வந்த இந்த அசிங்கமான காரியங்களை இன்னைக்கு தூக்கி வெளியே போடுறேன். என் வாழ்க்கையின் எல்லைகளுக்குள்ள இனி அது வரப்போகிறது இல்லை. தூக்கி வெளியே போறேன். சொல்ற பிள்ளைகள் மாத்திரம் ஜெபிங்க. யாருக்காக காத்திருக்காதீங்க சார், யாருக்காக காத்திருக்காதீங்க. கர்த்தர் உங்களோடு பேசி இருப்பாரானால் நல்ல கைகளை தட்டி ஆவியில் நிரம்பி ஷாபரா கதுரகபா விடாதீங்க. ஷோரகபலா துரகபா ஏன் தீனால் பாலானா? வீட்டுக்குள்ள ஓடுன நாடகம் சிஸ்டர். ஏன் என் பிள்ளையை இந்த இச்சையின் ஆவி பின்தொடர்கிறது? வீட்டுக்குள்ள அது இருந்திருக்கு பாரு. அது இருக்கிற வரைக்கும் அவன் தொடரத்தான் செய்வான். என்னைக்கு அவைகள் உன் வீட்டை விட்டு வெளியேறுகிறதோ, என்னைக்கு உன் கூடாரங்களை விட்டு அது வெளிப்படுகிறதோ, அன்றைக்கு கர்த்தரால் உண்டான பயங்கரம். இனி சத்துரு உன்னை பின்தொடர போகிறது இல்லை. வானத்திலிருந்து ஒத்தாசைகள் இறங்கி வரப்போகிறது. தூதர்கள் உன்னை தட்டி எழுப்பி அப்பங்களினால் உன்னை திருப்திப்படுத்த போகிறார்கள். உன் பிரயாணங்கள் புறப்பட போகிறது. இனி அவர்கள் உன் பின்னால் வரப்போகிறது இல்லை. கர்த்தர் எதையெல்லாம் ஞாபகப்படுத்தினாரோ அதெல்லாம் பிரதிஷ்டை பண்ணுங்க. இனி வாழ்க்கையில் இருக்காது. நல்ல ஜெபிங்க பார்க்கலாம். ஒன்றை மாத்திரம் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஏன் பாஸ்டர் அண்ணா ஏன் என்னை இந்த காரியங்கள் பின்தொடர்கிறது? சவுல் ஏனை துரத்திக்கிட்டே இருக்கான்? அவனுக்கு தெரியும் அவன் ஆண்டு கொண்டிருக்கிற இந்த பட்டணத்தை இனி நீதான் ஆள போறன்னு அவருக்கு தெரியும். உன் கைகளில் தான் பரலோகத்தின் திறவுகோள்களை கர்த்தர் கொடுத்திருக்காருன்னு தெரியும். நீ கட்டுகிறது எதுவோ அது கட்டப்படும், நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது கட்டவிழ்க்கப்படும். தாவீதின் திறவுகோள்களை உடையவர், அதன் அதிகாரங்களை உன் கைகளில் கொடுத்திருக்கிறார். அவனுக்கு தெரியும் நீ எழும்பிட்டா இந்த பட்டணம் வசப்படுவது தெரியும். அதனாலதான் உன்னை கொல்ல பின்தொடர்கிறான். இனி அவன் தொடராது இருக்க வேண்டுமானா நீ தேவனுடைய தரிசனங்களுக்குள்ள, ஐக்கியங்களுக்குள்ள ஓடி வந்து நல்ல கைகளை தட்டி ஆவியில் நிரம்பி எஸ் கர்த்தர் நம்மோடு பேசுள்ள வார்த்தைகள் எல்லா கரங்களை தட்டி ஓ ராகா ராகா துடா காபா லாபா ரீபா லாபா ஷபா லாபா 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 ஹalleluya ஸ்தோத்திரம். ஆண்டவர் வாச ஜெபத்துல எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, எல்லாரும் சிக்கி இருக்கிற, எல்லாருக்கும் வேண்டிய இந்த பலமான ஆகாரத்தை நம்மளுக்கு ஆண்டவர் அருளி செய்திருக்கிறார். இந்த வார்த்தைக்கு நம்ம அப்படியே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இப்போ நாங்கள் ஊழியம் பண்ணினாலும், நாங்கள் ஜெபிச்சாலும் செஞ்சாலும் ஆண்டவரே, எங்களை சில காரியம் தொடர்ந்து வருது. எதுன்னு சொல்லி நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் ஆண்டவரே. எல்லாரும் வாயில் தரங்க. எதுன்னு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் ஆண்டவரே. அது ஒருவேளை வஞ்சனையா, இல்லாட்டி ஒருவேளை அது எங்களுடைய மாம்சமா, இல்லாட்டி ஆண்டவரே எங்களை சூழ்ந்து நெருக்கி நிற்கிற பாவமான்னு சொல்லி எல்லாரும் அமைதியா தூய்மையாக்கினே ஆவி ஆன்மாவை தெய்வ பயத்துடன் பூரண படுத்துவே தூய்மையாக்கினே ஆவி ஆன்மாவை தெய்வ பயத்துடன் பூரண படுத்துவே விட்டு விட்டே பிரிந்து விட்டே தீட்டானதை தொடமாட்டே. மகா பரிசுத்தமும் கிருபையும் இறக்கல்ல ஆண்டவரே. யாக்கோபு எல்லாவற்றையும் எழுந்து சுத்திகரித்துக் கொண்டு கர்வாலி மரத்தின் கீழ் புதைத்து போட்டது போல ஆண்டவரே, இந்த மண்டபத்தை விட்டு நாங்கள் வெளியே போகும்போது ஆண்டவரே, எங்களுக்குள், எங்க எல்லைகளுக்குள், எங்க பிள்ளைகளுக்குள் ஆண்டவரே எல்லா
எல்லாவற்றுக்குள் இருக்கிற இதை நாங்கள் மனதார ஆண்டவரே ஏசப்பா சிலுவைக்கு கீழே கொண்டு வந்து அதை நாங்கள் புதைத்து விடுகிறோம். அதை நாங்கள் புதைத்து விடுகிறோம். அதை நாங்கள் புதைத்து விடுகிறோம். சிலுவையை மாத்திரம் நாங்கள் சுமக்க, வேற எதையோ ஒன்றை நாங்கள் சுமந்து விடாதபடிக்கு எங்களுக்கு உதவி செய்யும். அன்றைய செய்தி கொடுத்த மகனை ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரை இன்னும் சத்தியத்தை கேட்கிற மக்கள் மத்தியில் நம்முடைய மகனை கொண்டு போய் பயன்படுத்தும். அந்த ஒவ்வொருடைய குடும்பங்களுக்கு ஆயுஸ்தோத்திருக்கிறோம். எல்லாரையும் சங்கீதம் 23 படி இனி நன்மையும் கிருபையும் தொடர போறதுக்கு ஆயுஸ்தோத்திருக்கிறோம். உணவை ஆசீர்வதியும். எல்லா ஊழியங்களுக்கு ஆயுஸ்தோத்திரம். அந்த ஊழியருக்கு ஆயுஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த உபாச ஜபத்துக்கு பிரயாசப்பட்ட, கொடுத்த, உழைத்த, சமையல் பண்ணிய, பொருள் வாங்கிய எல்லா தம்பிமார, அக்காமார, அம்மாமார, வயசானவங்கெல்லாம் மனதார நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் ஒருபோதும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்.